Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana-timirandasya Jnana-janashalakaya Saksharam-militam mena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vachalam Bangam langayate girim Yetkripatamaham bande Shri Gurum dinadaranam Paramanandam madhavam Ji Chaitanyam Ishwaram. Namo Vishnu Padaya Krishna Prishnaya Bhutale Srimate Bhaktivedanta Swamini Namine. Namaste Saraswati Deve Gauravani Prajanine Nirvide Kanunyavadi Bhashyadadeshwadarine. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Srivachari Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mantra ki jai. His Divine Grace Shri Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj ki jai. Jai Gaur Premanande. Hare Krishna. தர்ம யோகம்னு இருக்கு அதுவா? அதுதான் தர்ம யோகம். நீங்க உங்களுக்கு ஆசிட்டிஸ் புக் இருக்குல்ல, என்ன பிரபால் புக் இருக்கு இல்லையா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மீட்ல போடுங்க விஷ்ணு பிரபு. ஹரே கிருஷ்ணா. அப்ப சுபா ரைட் ஓகே 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 பிரபு. ஓகே சுபா மத்த நீங்க வீடியோ ஆஃப் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க ஆடியோல இருக்கலாம். தேங்க் யூ மத்த. இப்போ பொருளுரை படிக்கலாமா? ஆமா, நான் ஸ்லோவா படிப்பேன். அது நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு நீங்க பொருளை படிக்கணும். நான் படிக்கிறேன். அர்ஜுன வாஷ நீங்க ரிப்பீட் பண்ணனும். சுபா மத்த நீங்க ரிப்பீட் பண்ணனும். ஜெயா ஜெயா ஸ்ரீ ஷேத் கர்மனாஸ்தே. ஜெயா ஸ்ரீ தேர் கர்மணாஸ்தே. மதா புத்தி ஜனார்தனா. மதா புத்திர் ஜனார்தனா. தத் கிம் கர்மணி கோரே. தத் கிம் கர்மணி கோரே. மாம் நியோஜயசி கேசவ. மாம் நியோஜயே கேசவ. அதாவது நியோஜயசி கேசவ. நியோஜயசி கேசவ. ஓகே, இப்போ பொருளுரை படிங்க நீங்க. பொருளுரை. முந்தைய அத்தியாயத்தில் ஜட துன்பம் என்னும் பெருங்கடலில் இருந்து இல்ல அந்த இது அர்த்தம் போட்டுருக்காங்களா? இந்த அர்ஜுனா செட் அர்ஜுனர் கூறினார் இருக்கா? அர்ஜுனன் கூறினார், ஜனார்தனனே கேசவனே, பலன் நோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? இப்ப பொருளுரை படிங்க. பொருளுரை. முந்தைய அத்தியாயத்தில் ஜட துன்பம் என்னும் பெருங்கடலில் இருந்து தனது உற்ற நண்பரான அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்மாவின் இயற்கையை பற்றி மிக விளக்கமாக உரைத்தார். புத்தி யோகம் அல்லது கிருஷ்ண உணர்வே தன்னுணர்விற்காக வழியாக சிபாரிசு செய்யப்பட்டது. சில சமயங்களில் கிருஷ்ண உணர்வானது செயலற்ற சோம்பல் நிலையாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அத்தகு தவறான எண்ணத்தில் உள்ள சிலர் பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபித்து பூரண கிருஷ்ண உணர்வு நிலையை அடைவதற்காக தனிமையான இடத்திற்கு செல்ல விரும்புகின்றனர். ஆனால் கிருஷ்ண உணர்வின் தத்துவத்தில் பயிற்சி பெறாது தனிமையான இடத்தில் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபிப்பது விருப்பத்தக்க அல்ல. அத்தகைய தனிமையான இடத்தில் அறியாத அப்பாவி மக்களிடமிருந்து மலிவான மரியாதையை ஒருவன் பெறலாம். சுறுசுறுப்பான வாழ்வில் இருந்து ஓய்வு பெற்று தனிமையான இடத்தில் தவங்களை செய்வதே புத்தி யோகம். புத்தியை கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடைதல் எனப்படும். கிருஷ்ண உணர்வு என்று அர்ஜுனனும் தவறாக எண்ணினான். வேறு விதமாக கூறினான். கிருஷ்ண உணர்வினை சாக்காக வைத்து போரிடுவதிலிருந்து சாமர்த்தியமாக தப்பிக்க விரும்பினான். ஆனால் நேர்மையான
சீடனாக இருந்ததால் இந்த விஷயத்தை குருவிடம் சமர்ப்பித்து தன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் கேட்கிறான். அர்ஜுனனின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் என்பதை இந்த 3ஆம் அத்தியாயத்தில் விளக்குகிறார். தேங்க்யூ மேடம். வீட்டில் படிப்பாங்க. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ், நல்லா படிச்சிங்க. இப்போ பாருங்க, இது கிருஷ்ண உணர்வுனா என்னன்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப வயசான பிறகு, அப்போ வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ் போன பிறகு கை காலெல்லாம் ஒர்க் பண்ணாதப்ப, கண்ணு தெரியாதப்ப, காது கேட்காதப்ப இது பயிற்சி பண்ண வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் முற்றிலும் தவறு. 5 வயதிலேயே வந்து ஒருத்தர் வந்து இந்த ஆக்டிவிட்டியை எடுத்துக்கணும், கிருஷ்ண உணர்வை. அது பாருங்க, ஃபுல்லாக ஆக்டிவிட்டிஸ் கிருஷ்ண உணர்வு தான், செயல்கள் நிறைஞ்சது கிருஷ்ண உணர்வு. அதனால ஒருத்தர் வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக ஒருத்தரால் வேலை பார்க்காம இருக்க முடியாது. அவருடைய நேச்சர் படி அவர் என்ன பண்ணுவார், ஆக்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த உலகத்தில். ஏன்னா உடலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் உழைச்சியே ஆகணும். இப்போ இந்த மாடல் மேலே என்ன ஆயிடுச்சு, 2 பேர் உழைக்கிறாங்க இல்லையா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உழைக்கிறாங்க. அதனால உழைக்காம இருக்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வு சில பேர் எடுத்துக்கிறாங்க. அது தவறான ஒரு புரிதல். ஓகே, நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, உழைச்சுதான் ஆகணும். அந்த உழைப்போட ஊதியம்னா ஒன்லி மணி மாத்திரம் கிடையாது, அதில் அவங்க நிறைய ஸ்கில் வரும். சில பேர் கம்ப்யூட்டர் ஸ்கில் வரும், சில பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. கிருஷ்ணரை பற்றி சொல்றது, கிருஷ்ணருக்காக வேலை பார்க்கறது, இந்த மாதிரி அவங்களுடைய மேனுவலும் சரி, மனம் புத்தி செயல்கள், உடல் மனம் புத்தி 3ஐயுமே என்ன பண்ணுறோம், கிருஷ்ணருக்காக ஈடுபடுறது தான் உண்மையான கிருஷ்ண உணர்வு. ஓகே, அதனால ஒரு இளமையான மனிதன் கிருஷ்ண உணர்வு இருக்க முடியாது அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலாக அவர் கிருஷ்ண உணர்வு இருந்தார்னா மிக சிறப்பாக செயல்பட முடியும். எப்படி இந்த அர்ஜுனனுடைய தொழில் என்ன, சண்டை போடுறது தான் அர்ஜுனுடைய தொழில். அர்ஜுனன் வந்து ஒரு வேதாந்தி கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் வந்து ஒரு வேதாந்திக்கு வந்து பகவத்கீதை சொல்ல, ஒரு சராசரி மனிதன் அவருக்கு தான் பகவத்கீதை சொல்றார். ஓகே, அர்ஜுனனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க, நிறைய கல்யாணம் பண்ணிட்டாரு, சத்திரியா நிறைய கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அதனால இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த கலியுகத்தில் வந்து நம்ம ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒருவன் தான், அதுதான் கரெக்டான ரூல்ஸ். ஆனால் அர்ஜுனர் வந்து நிறைய ஒய்ஃப் வச்சிருந்தாரு. இந்த மாதிரி அவர் வேதாந்தி கிடையாது. இருந்தாலும் அவரை தான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, செலக்ட் பண்றாரு பகவத்கீதை சொல்றது. ஏன்னா அவர் கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த நண்பன். ஓகே, அதனால பகவத்கீதை கேட்கறதுக்கு வந்து தகுதி என்னன்னா, கிருஷ்ணன் மேல நமக்கு பொறாமை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதே மாதிரி கிருஷ்ண உணர்வு கடைபிடிக்கிறதுனா செயல்கள் நிறைந்தது, ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம கிருஷ்ண உணர்வு எடுக்கல. ஓகே, 2வது ஸ்லோகம் போலாம் நம்ம. ஹரிபிரியா மாதாஜி 3.2 பிரபுஜி எந்த அத்தியாயம்? 3வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். எடுக்கலையா நீங்க இன்னும்? அதோ பிரபுஜி இத பாட்டி பேசிட்டே இருக்காங்க, உள்ள வந்துரும். சரி, பரவாயில்ல. நீங்க அடுத்தது கூட பண்ணீங்க, எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, இல்லன்னா அடுத்தது எடுத்துட்டேன் பிரபுஜி. எடுத்தீங்களா? 3.2 சொல்லுங்க பிரபுஜி. வியாமிஸ்ரேனேவ வாக்யேன. இது பிரபுஜி இன்னும் எடுக்கல பிரபுஜி, அத்தியாயம் மட்டும் சொல்லுங்க பிரபுஜி. 3வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு வீட்டில் போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபுஜி. ஆயிட்டீங்களா? ஓகே, நான் படிக்கிறேன். வியாமிஸ்ரேனேவ வாக்யேன புத்திம் மோஹய சிவ மே ததேகம் வத நிஷ்சித்ய ஏன ஸ்ரேயோ அஹம் ஆப்னுயாம். Translation: My intelligence is bewildered by your equivocal instructions. Therefore, please tell me decisively which will be most beneficial for me. கொஞ்சம் படிங்க சார், ப்ராப்பர் கொஞ்சம் படிங்க. கொஞ்சம் படிங்க. In the previous chapter, as a prelude to the Bhagavad Gita, many different paths were explained, such as Sankhya Yoga, Buddhi Yoga,
control of the senses by intelligence, work without fruitive desire, and the possession of the neophyte. This was all presented unsystematically. A more organized outline of the path would be necessary for action and understanding. Arjuna therefore wanted to clear up these apparently confusing matters so that any common man could accept them without misinterpretation. Thank you, Mataji. Thank you, Mataji. Hare Krishna. Okay, Babuji. ஸோ அதனால இப்போ வந்து அர்ஜுனனுக்கு வந்து என்ன கன்ஃபியூஷனா, சண்டை பண்ணுமா வேணாமா அப்படின்னு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, சத்யன் அப்புறம் வீட்டில் படுத்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இருக்காங்களா? நமஸ்காரம். மாதாஜி இருக்காங்களா? மாதாஜி மூணாவது அத்தியாயம் 2வது ஸ்லோகம் எடுத்திருக்கோம். 3.2. வீட்டில் படுத்துக்கோங்க. ஸோ அதனால இது வந்து அர்ஜுனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. இது சண்டை போறதா இல்ல புத்தியை யூஸ் பண்ணிட்டு நம்ம அது முக்கியத்துவம் கொடுக்கறதா? ஏன்னா புத்திசாலி என்ன பண்ணுவாங்க, போரெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அர்ஜுன் யோசிக்கிறார் புத்திசாலியா இருக்கிறதுனால. ஆனா கிருஷ்ணனுடைய தர்மம் எதுவோ அதுதான் உண்மையான தர்மம். தர்மம் து சாட்சாத் பகவத் பணித்தம். நம்ம எந்த கஷ்டத்தை எந்த துன்பத்தை அனுபவிச்சாலும் நம்ம என்னென்ன பாவம் பண்ணோம் நமக்கு தெரியாது. ஆனா கிருஷ்ணனுக்கு வந்து இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு பனிஷ்மெண்ட் ஒருத்தர் கிடைக்குதுன்னா அது வந்து கிருஷ்ணனோட அனுமதி மேல் தான் நடக்கும். அதனால நம்ம அது கரெக்டானது தான் சொல்லி ஏற்றுக்கணும். ஓகே, அப்போ கர்ணனுக்கு வந்து அந்த மாதிரி அர்ஜுனன் கொண்டா இல்லையா, தேர் வந்து இறக்கி தூக்கிக்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் அம்பு போடு அப்படின்றார். கிருஷ்ணன் நினைச்சா கர்ணரை வந்து ஈஸியாக வதம் பண்ணிடலாம். ஆனால் அர்ஜுனரை வந்து எப்போ வதம் பண்ண சொல்றாரு, அந்த கர்தனன் நிராயுதபாணியாக இருக்கும்போது தேரை தூக்கும் போது வதம் பண்ண சொல்றாரு. இது பெரிய பட்டிமன்றமே நடத்துவாங்க, ஏன் அர்ஜுன பண்ண தவறு அப்படின்னு சொல்லி. அது தவறு கிடையாது, கிருஷ்ணருடைய தீர்ப்பு அது. அந்த இடத்துல தான் அவனை கொல்லணும். ஏன்னா ஒரு பெண் நிராயுதபாணியா மீன்ஸ் பெண்கள் இப்படி அவங்க இப்படி சண்டை போடுவாங்க. அப்படி உள்ள ஒரு பெண்ணை ஒரு அசம்பிளியில வந்து தூயில் உரிய சொன்னதே கர்ணன். அதனால அவனுக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நிர்ணயிச்சிருக்காரு. ஆனால் நமக்குலாம் மனசு அந்த கர்ணனுடைய வதம் பார்க்கும்போது மனசுலாம் வலிக்கும். ஐயோ உனக்கு ஒரு ஆயுதம் கூட இல்லை, இப்ப போய் அவன் மேல அம்பு போடுறாங்களே அப்படின்னு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு ஏன் அந்த பெண்ணை வந்து இப்படி மனமுகப்பட்டு சொல்லி ஆணை கொடுக்கணும் கர்ணன்? அப்ப அதுக்கு ஏத்தாப்புற தண்டனை இது அப்படின்னு கிருஷ்ணன் வந்து டிசைட் பண்றாரு. அதுதான் நடக்குது. அதே மாதிரிதான் ஒருத்தருடைய இறப்பும், பீஷ்மருடைய இறப்பும் சரி, துரோனுடைய இறப்பும் பார்த்தீங்கன்னா ஏமாத்தி தான் துரோணரை வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து பண்ணுவாங்க. கிருஷ்ணனை போய் சொல்ல சொல்வார், அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்லு அப்படின்வார். அப்ப யுதிஷ்டர் வந்து நான் எங்க வாழ்க்கையில பொய்யே சொன்னதில்லை, கிருஷ்ணனே பொய் சொல்ல சொன்னா சொல்லிடணும் பொய் அப்படின்னு யுதிஷ்டர் சொல்வார். அப்படி அவர் மறுத்து சொன்னதுனால பீமர் என்ன பண்ணாலும் ஒரு யானையை கொள்வார் பீமர். அது பேர் அஸ்வத்தாமா. உடனே அஸ்வத்தாமா குஞ்சரா யானைக்கு அது வந்து இறந்துச்சுன்னு சொல்லி மெதுவா சொல்லுவார். அந்த குஞ்சரா அந்த யானைகள் மெதுவா சொல்லிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி அவர் ஆக்ட் பண்ணதுனால அவர் வந்து கனவுல வந்து நரகத்தை பார்க்க வேண்டியது யுதிஷ்டர் மகாராஜ். ஓகே, அதனால வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் அதை செஞ்சிடணும். ஏன்னா அவருக்கு தெரியும் எது தர்மம்னு சொல்லி. நமக்கு வந்து நம்மளுடைய குறைந்த அறிவை யூஸ் பண்ணி தர்மத்தை நிர்ணயிக்க முடியாது. இப்ப அதான் அந்த கொஸ்டினை கேட்கிறாரு அர்ஜுனர். இப்ப நம்ம அடுத்து 3வது ஸ்லோகம் போலாம். ஓகே, மலைவாசல் பண்ணிக்கலாம். 3வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மலைவாசல் அதுக்கு அடுத்து தான் நீங்க அண்ணா சொல்றோம். நீங்க இல்ல மலைவாசல் நீங்க இல்ல பிரபு, மலைவாசல் பிரபுக்கு அடுத்துதான் நீங்க வருவீங்க. தேங்க்யூ பிரபு. ஸ்ரீ பகவான் வாச ஸ்ரீ பகவான் வாச லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நதா புரா ப்ரோக்தா மயா நதா ஞான யோகேன சாங்கியானாம் ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம் கர்ம யோகேன யோகினாம். படிங்க பிரபு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பாவங்களற்ற அர்ஜுனனே, இருவகையான மனிதர்கள் தன்னுணர்வுக்காக முயல்வதாக நான் முன்பே விளக்கினேன். சிலர் சாங்கிய தத்துவ சிந்தனைகளாலும் பிறர் பக்தி தொண்டினாலும் தன்னுணர்வினை அடைய முயல்கின்றனர். பொருளுரை. 2ஆம் அத்தியாயத்தின் 39வது ஸ்லோகத்தில்
சாங்கிய யோகம், கர்ம யோகம் ஆகிய 2 வழிமுறைகளை இறைவன் விளக்கினார். இவற்றையே இங்கு மேலும் தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஜடத்தின் இயற்கையையும் ஆன்மாவின் இயற்கையையும் ஆய்வு செய்யக்கூடிய வழிமுறை சாங்கிய யோகம் என்று அறியப்படுகிறது. ஆராய்ச்சியின் மூலம் பெறப்படும் ஞானம் மற்றும் தத்துவத்தின் அடிப்படையில் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இம்முறை உரைத்தானதாகும். மற்ற வகையினரோ 2ஆம் அத்தியாயத்தின் 61வது ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுகின்றனர். மேலும் 39வது ஸ்லோகத்தில் புத்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளின்படி செயலாற்றுவதால் செயல்களின் பந்தத்திலிருந்து விடுபடலாம் என்று இறைவன் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி இம்முறையில் எவ்வித குற்றமும் இல்லை. இதே கொள்கை மேலும் தெளிவாக 61வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. புத்தி யோகம் என்றால் பரமனின் மீது, குறிப்பாக கிருஷ்ணரின் மீது பூரணமாக சார்ந்திருப்பதாகும். இவ்வழியில் எல்லா புலன்களையும் சுலபமாக கட்டுப்படுத்த முடியும். எனவே 2 யோகங்களும் மதத்தையும் தத்துவ ஞானத்தையும் போல ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. தத்துவமற்ற மதம் வெறும் மன எழுச்சியே, சில சமயங்களில் மத வெறியாகவும் அறியப்படுகிறது. மதமற்ற தத்துவம் வெறும் மன கற்பனையாகும். இரண்டின் இறுதி நோக்கமும் ஸ்ரீ கிருஷ்ணரே. ஏனெனில் பூரண உண்மையை தேடி அடையும் தத்துவ ஞானிகளும் இறுதியில் கிருஷ்ண உணர்வையை அடைகின்றனர் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. பரமாத்மாவோடு ஆத்மாவின் உண்மையான உறவு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காகவே மொத்த வழிமுறையும் கொடுக்கப்பட்டுள்ளது. தத்துவ சிந்தனையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வினை அடைதல் மறைமுகமான வழிமுறையாகும். ஆனால் புத்தி யோகத்தின் மூலம் அனைத்தையும் கிருஷ்ணரோடு கிருஷ்ண உணர்வில் இணைத்தல் நேரடியான வழிமுறையாகும். இவ்விரண்டு வழிகளில் கிருஷ்ண உணர்வு வழியே சிறந்தது. ஏனெனில் இனி தத்துவ பயிற்சிகளை சார்ந்து புலன்களை தூய்மைப்படுத்துவது இல்லை. கிருஷ்ண உணர்வை தூய்மைப்படுத்தும் முறைதான். பக்தி தொண்டு எனும் நேர்வழி சுலபமானதும் சிறந்ததும் ஆகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ ப்ரோ, வெரி நைஸ். இப்போ வந்து 3.4 போகிறோம். இப்போ 3.3 பார்த்துருக்கோம். 3.3 செப்டம்பர் 30, 3.3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 3.4 3வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் போகிறோம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. 3.3 வெர்ஸில் தத்துவ ஞானம்னா மன யூகம், மன கற்பனை, நேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, போர்ட்லாம் போட்டு படம்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு விதமான அசெண்டிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க, ஆரோக பந்தா. ஓகே, இன்னொரு ப்ராசஸ் என்னன்னா டிசெண்டிங் ப்ராசஸ், மேலேருந்து வர நாலேஜ். ஓகே, இது வந்து புத்தியோகம். இது கிருஷ்ணர் மூலமா அவருடைய சிஷ்யர்கள் மூலமா சீட பரம்பரையில் வர வந்து புத்தியோகம், பக்தி யோகம். ஓகே, இது பக்தி யோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா இது எல்லா பணங்களும் என்ன பண்றோம், நம்ம கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுறோம். ரிஷிகேச சேவன பக்தி ருச்சதே. பக்தினா அமைதியா இருக்கிறது கிடையாது. ஆக்சுவலா பக்தினா என்ன, செயல்கள் நிறைந்தது. என்ன பண்றோம், என்ன செயல்கள் பண்றோம்? சில பேர் குக் பண்றாங்க பகவானுக்காக, சில பேர் என்ன பண்றாங்க, அந்த ஃப்ளோரை கிளீன் பண்றாங்க டெம்பிள் ஹாலை, சில பேர் ப்ரீச் பண்றாங்க, சில பேர் பூஜை பண்றாங்க, சில பேர் மாலை கோக்குறாங்க, ட்ரெஸ் மடிச்சு வைக்கிறாங்க, பகவான் ட்ரெஸ் மடிச்சு வைக்கிறாங்க. இது மாதிரி என்ன பண்றாங்கன்னா பகவானுக்காக செயல் பண்றதுதான் புத்தியோகம். ஓகே, இது வந்து ஈஸி. ஆக்சுவலா இது மன கற்பனையில வந்து கிருஷ்ணரை அடைஞ்சிடலாம்னு சொல்லி அதுவும் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் ஆக்சுவலா. ஓகே, அதுதான் வந்து 12வது அத்தியாயத்துல இந்த கொஸ்டின் கேட்பார் அர்ஜுனர் 12th சாப்டர்ல. அதுல கிருஷ்ணர் சொல்லுவார் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அது, அது வேணா விட்டுடுங்கன்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா அந்த பக்தியோகம் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இது வந்து சாண்டிங்ல என்ன பண்றோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது சாண்ட் பண்ண சொல்றோம். நல்ல மகிழ்ச்சியா டான்ஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் டான்ஸ் பண்ண தான் பிடிக்கும். ஆனா பெண்கள் தனியா டான்ஸ் பண்ணும், ஆண்கள் தனியா டான்ஸ் பண்ணும் இஸ்கான்ல. ஓகே, நடுவில் ஒரு டிவைடர் வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் இஸ்கான்ல. அதே மாதிரி அவங்க தனியா டான்ஸ் ரொம்ப மைல்டா டான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி, சும்மா குத்துப்பாட்டுக்கு ஆடுற மாதிரி நடக்கூடாது. ஆனால் டான்ஸ் பண்ணணும் ஒருத்தர். பகவான் முதல்ல டான்ஸ் பண்ணுறது, அப்புறம் பகவானை பிரசாதம் சாப்பிட்றது, நல்லா ஃபீஸ்டிங் நல்லா சாப்பிட்றது, அப்புறம் வந்து அப்புறம் பகவத்கீதை படிக்கிறது, சாண்ட் பண்ணுறது, இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியாகவே பகவானை புரிஞ்சுக்கலாம். ஆனால் பௌதிகத்தில் என்ன பண்ண ஒருத்தர் தன்னுடைய வேலைகள்லாம் பார்த்துட்டே இருக்கணும். இப்படி தான் வந்து என்ன பண்ணுறோம், பக்தியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இது தத்துவ ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உலகமே பொய்ன்னு சொல்லிட்டு
அவங்க வேற மாதிரி டைரக்ஷன்ல போவாங்க. இது வந்து இந்த காலத்துல வந்து இது ஒத்து வராத ஒரு ப்ராசஸ். ஓகே, பஜன் மூலமாகவும் நம்ம டான்சிங் சாண்டிங் மூலமாகவும் என்ன பண்ணலாம், கிருஷ்ணரை பிரசாதம் சாப்பிட்றது மூலம் கிருஷ்ணரை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ 4வது ஸ்லோகம் போகலாம். இப்போ அருணாச்சலபுரம் நீங்க படிங்க, அதுக்கடுத்து பிருந்தாவனம் படிங்க. அருணாச்சலபுரம் 3.4. ஹரே கிருஷ்ணா. நீங்க படிங்க. கர்மணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே நச்ச சந்யசனாத்யேவ சித்திம் சமதிகச்சதி. பொருளை படிங்க பிரபு. செயல்களிலிருந்து விலை கொள்வதால் விளைவிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் பக்குவம் என்பது வேறதாகும். பௌதிக மனிதன் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பல்வேறு கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய கடமைகளை செய்து தூய்மையடைந்த பின்புதான் துறவு வாழ்வை மேற்கொள்ள முடியும். தூய்மையடையாமல் திடீரென்று வாழ்வின் 4ஆம் நிலையான சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் யாரும் வெற்றி பெற்று விட முடியாது. பலநோக்கு செயலிலிருந்து ஓய்வு பெற்று சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் ஒருவன் நாராயணரின் நிலைக்கு உடனடியாக வந்து விடுவதாக சாங்கிய தத்துவவாதிகள் எண்ணுகின்றனர். ஆனால் பகவான் கிருஷ்ணர் இக்கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதயம் தூய்மையடையாத நிலையில் ஏற்கப்படும் சந்நியாசம் சமூகத்திற்கு தொல்லையே ஏற்படுத்தும். அதே சமயத்தில் இறைவனுடைய திவ்யமான தொண்டில் ஈடுபடுவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றவில்லை எனினும் ஆன்மீகத்தில் எந்த அளவிற்கு முன்னேறியுள்ளானோ அந்த அளவிற்கு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ஸ்வல்பம் அப்யஷ்ய தர்மஷ்ய திராயதே மகதோ பயாத். இத்தகு கொள்கையில் ஆற்றப்படும் மிகச்சிறிய செயலும் மாபெரும் கஷ்டங்களை வெற்றி கொள்ள உதவும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால சன்னியாசம் வந்து கலியுகத்தில் வந்து அக்செப்டடே கிடையாது. ஓகே, சன்னியாசம் சரி, இந்த மாதிரி யஜ்யத்தில் வந்து அனிமல்ஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அக்செப்டட் கிடையாது. ஓகே, சில ரூல்ஸ்லாம் வந்து முந்தின யுகத்தில் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இந்த யுகத்தில் கிடையாது. ஓகே, ஏன் சன்னியாசம் அக்செப்ட் பண்ணல? ஏன்னா இப்போ வந்து கலியுகத்தில் வந்து அந்த மாதிரி கிரேடில் வந்து பீப்புள் கிடையாது. மக்கள் வந்து அந்த மாதிரி கிரேடில் இல்லை, ரொம்ப லோ குவாலிட்டி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் நம்மளால் தாங்க முடியல. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, போஸ்டர்லாம் ரொம்ப அசிங்கமாக வருது இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது மனம் வந்து எப்பயுமே கிளர்ச்சியோடே இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், மித்தியாச்சாராவாக இருப்பார், பிரிட்டண்டராக இருப்பார், பாசாங்குக்காராக இருப்பார். அதனால சன்னியாசம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, கலியுகத்தில் ஒருத்தர் எடுத்துக்க முடியாது. ஆனால் இஸ்கான்லேயே சில பேர் சன்னியாசி மாதிரி இருக்காங்களே, அவங்க யார் அப்படின்னா இந்த மாதிரி சன்னியாசம் வந்து இஸ்கானில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இஸ்கானில் வந்து பிரசங்கத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த சன்னியாசம் ஆடை கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்களும் என்ன பண்ணணும், எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆசிரமத்தை தங்கிக்கணும், அவங்களும் இந்த மாதிரி சாண்டிங்கு இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணி என்ன பண்ணணும், அவங்க வந்து இந்த மாதிரி ரெடியாக இருந்துக்கணும். ஓகே, இந்த அந்த நிலையில். ஆனால் கிரகஸ்தாவும் என்ன பண்ணலாம், ஒருத்தர் கல்யாணம் பண்ணியும் நிம்மதியாக வாழ்க்கையை நடத்திட்டு அவங்களையும் ஒரு என்ன சொல்கிறாங்க, பிரம்மச்சாரி தான் சொல்கிறாங்க. கிரகஸ்தா ஒழுக்கமாக வாழ்க்கையை நடத்திட்டு இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து கிருஷ்ணரை மையமாக வச்சு வாழும்போது அவரையும் ஒரு விதமாக பிரம்மச்சாரி தான் சாஸ்திரம் சொல்கிறாங்க. ஸோ அதனால மியர் சன்னியாசம் அது வந்து கிருஷ்ணர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஒருத்தர் வந்து தன்னுடைய விதிக்கப்பட்ட கடமைகளை பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், பக்தியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணனானா ஸ்வல்பம் அபியேஷ தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயான், மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து அவரை வந்து என்ன பண்ணோம், இது வந்து காப்பாற்றும். மிகப்பெரிய ஆபத்து என்னது, இறப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அதே மாதிரி இறந்த பிறகு அடுத்து வேற பிறவி, சின்ன பிறவி போறது, அதுவும் மிகப்பெரிய ஆபத்து. இதுல இருந்து என்ன பண்ண, ஒருத்தரை வந்து காப்பாற்றும். ஓகே, மிருந்தமாதி 5வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா மகாபிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மகாபிரபு கிருஷ்ணா தான் உண்டு. ஓகே, ஒன்லி கிருஷ்ண தான் உண்டு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இல்ல பரவாயில்ல. சாரி பிரபுஜி. थैंक यू. மிருந்த மாதாஜி நீங்க தான் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஓகே, நீங்க நிறைய எல்லாரும் படிக்கணும்னு தெரியல, கொஞ்சம் படிக்கலாம்.
नहि कश्चित् क्षणमपि जादु तिष्ठति कृत कार्यते हि अवश्य कर्म सर्व प्रकृति जय गुणै பௌதிக இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட குணங்களுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர். எனவே ஒரு கணம் கூட செயல்கள் எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியமல்ல. பொருளுரை: உடல் பெற்ற வாழ்வில் மட்டுமல்ல, ஆத்மாவின் இயல்பே எப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பதாகும். ஆத்மா இல்லாவிடில் இச்சட உடல் நகர முடியாது. ஆத்மா எப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பதும் ஒரு கணம் கூட நிறுத்த முடியாததும் ஆகும். அத்தக ஆத்மாவினால் இயக்கப்படக்கூடிய ஓர் உயிரற்ற வாகனமே உடல். எனவே கிருஷ்ண உணர்வின் நற்செயல்களில் ஆத்மா ஈடுபடுத்த வேண்டும். இல்லையெனில் அது மாயா சக்தியினால் ஆணையிடப்படும் செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டுவிடும். ஜட இயற்கையின் உறவால் ஆத்மா பௌதிக குணங்களை பெறுகின்றது. இது போன்ற பாதிப்புகளில் இருந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செய்தல் அவசியமாகும். ஆனால் ஆத்மா தனது இயற்கையான செயலான கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தப்பட்டால் அவனால் செய்ய முடியாதவை அனைத்தும் நன்மையே. ஸ்ரீமன் பாகவதம் 1.5.17 இதை உறுதிப்படுத்துகின்றது. இல்ல போதும் மாதாஜி, நீங்க மீட்ல பட்டுக்கோங்க, நான் சொல்றேன், ஸ்லோகம் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இதுல வந்து இந்த ஸ்லோகம் சொல்றாங்க பாருங்க. த்வக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரே பஜன் பவக்கோதபதே ததோ யதி யத்ர த்வாவா பத்ரமபூதமோஷ்ய கிம் கோவாத்ன ஆப்தோ பஜதாம் சுதர்மதா. ஸ்ரீமத் ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். ஏதாவது ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை எடுத்துட்டு அவங்க இந்த மாதிரி சில சமயம் சாஸ்திரத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியாம போனாலும், பக்தி சேவையை பாதியிலே நிப்பாட்டிட்டு திருப்பி விழுந்துட்டாலும் அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டம் கிடையாது. ஓகே. ஆனா இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி என்னென்ன வேலைகள்லாம் இருக்கும், நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணி வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைஞ்சிடும் நினைச்சாலும் அவங்களுக்கு கெயின் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகே. கிருஷ்ண கான்சியஸ் இருக்கலைன்னா அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் திருப்பி சொல்லுவாங்க, எப்ப எவ்வளோ வேலை பார்த்தாலும் சரி தர்மஸ்டஹி அது என்ன சொல்லுவோம் அவருக்கா இது சமய கேள்வி இந்த ஸ்லோகம் யாருக்கு அவருக்கு சமய கேள்வி நல்லா சொல்லுவோம். தர்மஸ்வரிஷிதா வம்சா விஸ்வக்ஷரகநாசியா நோ உத்பாதி எதிரின் சமயேவி கேவலம். இவர் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணி கடைசியில் கிருஷ்ணன் மேல டேஸ்டே வரல. அவர் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், பெர்ஃபெக்ட் ஒய்ஃப், பெர்ஃபெக்ட் எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணுவாரு, பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், இது எல்லாமே இருந்தாலும் கிருஷ்ணர் மேல கொஞ்சம் கூட டேஸ்டே வரலன்னா இவ்வளவு ஆக்டிவிட்டி என்னதான் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துல வந்து பாகவத்துல சொல்றாங்க. ஓகே. அதனால எல்லாருமே எப்படி அது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகும். ஓகே. எவ்ரிஒன் இஸ் ஃபோர்ஸ்ட் டு ஆக்ட் ஹெல்ப்லெஸ்லி அக்கார்டிங் டு குவாலிட்டிஸ் ஹி ஹஸ் அக்வைர்ட். ஆனா ஒருத்தர் நான் சும்மா இருந்துருவேன் அப்படிலாம் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகணும். அது ஏன்னா குணங்களுடைய பிடியில இருக்கிறதுனால பண்ணி தான் ஆகணும். சத்தகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதனால அந்த ஆக்டிவிட்டியை நம்ம டவுட்டைல் பண்ணிடணும். அதுதான் கிருஷ்ண உணர்வு. இந்த மாதிரி ஒருத்தர் கிருஷ்ண உணர்வு இருக்கும்போது அவர் ஃபால் டவுனே ஆனாலும் பரவாயில்ல, மீன்ஸ் அவர் இடையில விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, அதனால அவருக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா எதுவரையும் பண்ணாரோ அதுக்கு அவருக்கு என்ன இருக்கு, பிரயோஜனம் இருக்கு. ஓகே. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். 6வது ஸ்லோகம் போனப்ப கிருத்திகா மாதாஜி நீங்க தான் படிக்கணும். 6வது ஸ்லோகம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கர்மேந்திரியாணி சம்யம்ய கர்மேந்திரியாணி சம்யம்ய யா ஆஸ்தே மனசா ஸ்மரன் ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமுடாத்மா
विद्यार्थान् विमुढात्मा मिथ्याचार स उच्यते. मिथ्याचार स उच्यते. புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்ப பொருட்களில் மனதை அலைப்பாய விடுபவன் தன்னையே முட்டாளாக்கி கொள்கிறான். அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகின்றான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற மறுத்து தியானம் செய்வதாக நடித்துக் கொண்டு உண்மையில் மனதில் புலனின்பத்தை பற்றி எண்ணிக்கொண்டுள்ள போலிகள் பலர் உண்டு. தங்களை பின்பற்றும் வசதியான மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக இத்தகைய போலிகள் சில நேரங்களில் வரட்டு தத்துவங்களை பேசுவதுண்டு. ஆனால் ஸ்லோகத்தில் அத்தகையவர்கள் மாபெரும் ஏமாற்றுக்காரர்களாக வர்ணிக்கப்படுகின்றனர். தனது தகுதிக்கேற்ற சமூக நிலையை ஏற்று ஒருவன் புலனின்பத்தை அனுபவிக்கலாம். அவன் அந்நிலைக்குரிய சட்டத்திட்டங்களை ஒழுங்காக பின்பற்றினால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு படிப்படியாக முன்னேற வாய்ப்புள்ளது. ஆனால் மனதில் புலனுகர்ச்சி பொருட்களை தேடிக்கொண்டு வெளியே யோகியாக போலி வேடம் போடுபவன் சில சமயங்களில் தத்துவங்களை பேசினாலும் மாபெரும் ஏமாற்றுக்காரனாக கருதப்பட வேண்டும். அத்தகைய மனிதனும் ஞான சற்றும் உபயோகமற்றது. அத்தகைய மனிதனின் ஞானம் சற்றும் உபயோகமற்றது. ஏனெனில் அந்த பாவியின் ஞானம் இறைவனின் மயக்கம் சக்தியால் அடித்து கொண்டு செல்லப்படுகின்றது. இத்தகு போலியின் மனம் எப்போதும் களங்கம் நிறைந்திருப்பதால் அவனது தியான யோக நாடகங்களுக்கு எவ்வித நன்மதிப்பு இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதனால மித்தியாச்சாரம் இருக்கக்கூடாது, போலியா இருக்கக்கூடாது, பாசாங்க பண்ணக்கூடாது. இப்போ அதனால ஒருத்தர் வந்து ஒரு பிரபுபாதர் வந்து 7 வயசுல நிறைய பேருக்கு சன்னியாசம் கொடுத்தாரு இஸ்கான்ல. ஓகே, அப்போ பிரபுபாதர் சொல்றாரு, சில பேரால் அது ஃபாரின்ல இருப்பாங்களே, ரொம்ப அவங்களுடைய ஒழுக்கம்லாம் ரொம்ப கம்மி தான், அவங்களுடைய பழக்க வழக்கம்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆண் பெண் வந்து ரொம்ப மிக்ஸ் ஆகி பழகுவாங்க. இப்போ அப்படி ஆயிடுச்சு இந்தியாவிலையும். அப்போ அந்த டயத்தில் அப்படி இருந்தது. ஓகே, ரொம்ப அப்படி இருந்தது. அந்த டயத்தில் சில பேருக்கு சன்னியாசம்லாம் கொடுத்தப்ப அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியல. பிரபுபாதர் என்ன குறிப்பிட்டாருன்னா, அப்படி முடியலைன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து முடியலைன்னா அடுத்த பிளாட்ஃபார்ம் வந்துக்கலாம். அது என்ன பிளாட்ஃபார்ம்? அடுத்த பிளாட்ஃபார்ம் சன்னியாசிலேருந்து அடுத்த பிளாட்ஃபார்ம் என்ன? கீழே உள்ள பிளாட்ஃபார்ம் மேரேஜ் பண்ணிக்கிறது. ஓகே, கிரகஸ்தா பிளாட்ஃபார்ம். ஆனால் கிரகஸ்தா பிளாட்ஃபார்ம் இருக்கிறது வந்து தாழ்ந்தது, சன்னியாசம்ல இருக்கிறது உயர்ந்தது அப்படி கிடையாது. ஓகே, வானப்பிரசம் அப்படி கிடையவே கிடையாது. எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, கிருஷ்ணனோட ஒரு பயிற்சி பண்ணும்போது வாழ்க்கையில் என்ன இருக்கும்? நிச்சயமா போராட்டம் இருக்கும். ஓகே, மாயாவோட போராட்டம். once we started chanting ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம வாழ்க்கையில் என்ன ஆயிடுது? போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஸோ அதனால சன்னியாசம்ல இருந்தா நம்ம ரொம்ப பயிற்சி பண்ணிடலாம் அப்படி நம்ம இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் போயிட்டா நல்லா இருக்கும், பிரம்மச்சாரியா இருந்தாலும் நல்லா இருக்கும், கோயில்ல ஃபுல் டைம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. எந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும்? நம்ம கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணணும். அதுதான் ஸ்தானே ஸ்திதான்னு சொல்லுவாங்க. அதனால இந்த போலியா புலன்களை வந்து மனசுல நினைச்சிட்டு எப்படி அனுபவிக்கலாம் நினைச்சிட்டு வெளியில வந்து நம்ம கிருஷ்ணனோட இருக்க மாதிரி காட்டிக்கிட்டோம். அவங்க பேர் தான் மித்யாச்சாரா. அவங்க பேர் என்னது? பிரிட்டண்டர், பாசாங்குக்காரன் பேர். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழ்க்கையை வந்து நடத்தக்கூடாது. ஓகே, நான் ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். 7 செகண்ட் நம்பர் மணிக்கு தான் படிக்கணும். 7வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா பிரபு. 7 3.7. ஓகே, யஸ்து இந்திரியாணி மனசா இந்திரியாணி மனசா நியம்ய ஆரபத்தே அர்ஜுனா நியம்யாரபத்தே அர்ஜுனா கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த ச விசிஷ்யதே அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்மயோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண உணர்வில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தமானவன். கட்டுப்பாடற்ற வாழ்க்கையையும் புலன்பத்தையும் விரும்பக்கூடிய போலித்துறவியாக வாழ்வதை விட தனக்குரிய தொழிலை செய்த வண்ணம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு இறைவனின் திருநாட்டை அடைவது எனும் வாழ்வின் குறிக்கோளை நிறைவேற்றுதல் சிறந்ததாகும்.
ஸ்வார்த்தகதி அது பேரு ஸ்வார்த்தகதி. ஸ்வார்த்தகதி விஷ்ணுவை அடைவதாகும். வர்ணாசிரம் முறையில் வர்ணங்களும் ஆசிரமங்களும் வாழ்வில் இந்த நோக்கத்தை நாம் அடைவதற்காகவே அமைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணருக்கு சீரான முறையில் தொண்டு புரிவதன் மூலம் குடும்ப வாழ்வில் இருப்பவர்களும் இந்த லட்சியத்தை அடையலாம். சொல்றேன், இங்க பாருங்க, இதுல ஸ்வார்த்தகதின்னு சொல்லியிருக்காங்க. கோல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த வாழ்க்கை நோக்கம் வந்து கிருஷ்ண உணர்வு என்ன பண்றோம் நம்ம வந்து இருக்கிறதுனா வாழ்க்கையோட நோக்கம் எப்படி வந்து விஷ்ணு அடையலாம், அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். ஸ்வார்த்தகதி விஷ்ணு அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் சொல்வார். என்ன சொல்லுவார் நான் இருக்கா தற்சாது மன்ய அசுரவதைகா சதா சமுத் விக்னதயாம் அசத்கிரஹா ஹித்வாதமானம் நிர்வந்தமுகம் மனம் கதவை தீர்மாஷியத்தா இன்னொரு சொல்ல உண்டு ஸ்வார்த்தகதி விஷ்ணு. அவங்க அப்பா கேட்கும்போது ஹிரண்யகசிபு கேட்பார் பிரகலாத் மகாராஜ் எது வாழ்க்கையை நோக்கம் இந்த மாதிரி கேட்பாரு. அப்ப பிரகலாத் மகாராஜ் சொல்வார் வாழ்க்கையின் நோக்கம் வந்து விஷ்ணுவை திருப்தி படுத்த வாழ்க்கையின் நோக்கம் சொல்வார். ஸ்வார்த்தகதி விஷ்ணுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்வார். துராசையா பகிரத்தமானா அப்படின்னு சொல்லி அது வரும். ஆனா மக்களுக்கு அதனுடைய நோக்கம் தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, நிறைய ஆசையை மனசுல வச்சிருக்காங்க. ஓகே, இந்த வர்ணங்கள் ஆசிரமங்களுடைய நோக்கமே வந்து ஸ்வார்த்தகதியும் விஷ்ணுவை திருப்தி படுத்துதான். இது கூட ஒரு ஸ்லோகம் பாகவத்துல சொல்லுவாங்க. அது நான் வர்ணாசிரமம் அந்த ஸ்லோகம் இருக்கும். சரி, வர்ணாசிரமம் வர்ணாசிரம நோக்கம் பாகவத்துல வருமே. கடைசியில வந்து விஷ்ணு திருப்தி சம்சித்தியும் ஹரிதோஷம் சொல்லி முடியுங்களா? என்ன சொல்லுவாங்க மறந்துச்சா? அது கிடையாது. வர்ணாசிரம சாராம்சம் அது வேற சொல்லுவோம். இது வந்து பாத்துல சொல்லியிருக்காங்க, ஸ்ரீமத் பாத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வர்ணாசிரம நோக்கமே என்ன? வர்ண ஆசிரமம்னா என்ன? 4 விதமான வர்ணம், பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. இது வந்து கிருஷ்ணர் ஏற்படுத்துறது 4 விதமான ஆசிரமம். எதையும் ஆசிரமம் ஏன் சொல்றோம்னா கிருஷ்ணனை மையமா வச்சிருப்பாங்க, அது ஆசிரமம். கல்யாணம் பண்ணதுனால கிரகஸ்தா கிடையாது. ஓகே, கல்யாணம் பண்ணி அவங்க கிருஷ்ணனை மையமா வச்சு வாழ்க்கை நடத்தும் போது கிரகஸ்தா லைஃப். கல்யாணம் பண்ணிட்டவங்க நாங்கள் கிரகஸ்தா லைஃப்ல என்டர் ஆயிட்டோம் அப்படி கிடையாது. கல்யாணம் பண்ணி கிரகஸ்தா லைஃப் சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணா என்னது? கிரக மேதி லைஃப். டிவி மையமா வச்சு வாழ்க்கை கிரக மேதி லைஃப். ஓகே, அதனால இந்த வர்ண ஆசிரமத்துடைய நோக்கமே வந்து விஷ்ணுவோடைய திருப்திக்கு தான் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா இந்த வர்ணாசிரமம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த வர்ணாசிரமத்துக்கு மேல இருக்கிற சங்கீத் நைங்கத்தை கொண்டுட்டாங்க. அதுதான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பகவான் கொடுத்த அந்த சாம சங்கீதத்தை ஏத்துக்கணும். இது ஏத்திட்டு ஒரு நேர்மையான ஒரு ஸ்வீப்பர் இந்த ஸ்ட்ரீட் தெரு கூட்டுறாங்கல்ல ஒரு ஸ்வீப்பர், அவங்க கூட பெட்டர். இந்த மாதிரி போலியா மனசுல வந்து ஆசைகள் நிறைய வச்சுட்டு நடிச்சிட்டு இருக்காங்களே வெளியில, அவங்கள விட இவங்க ரொம்ப பெட்டர். ஓகே, அதனால நேர்மையா வாழ்க்கையை நடத்தி விஷ்ணுவோடைய பரம்பதம் அடைகிறதுக்கு தான் கிருஷ்ண உணர்வு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு தான் பகவத்கீதை படிக்கிறோம். ஓகே, ஸ்லோகம் கொஸ்டினா ஏது ஸ்லோகம் வந்துச்சு 8 இருக்கும். 8 ஸ்லோகம். ஓகே, இப்போ வந்து இவங்க படிக்கிறேன். ஸ்ரீனா மாதாஜி நீங்க தான் படிக்கணும். ஸ்ரீனா மாதாஜி பக்கத்துல இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 3.8 நியத்தம் குரு கர்மத்வம் கர்ம ஜாயோ ஹி அகர்மணஹ शरीर यात्रा पीशते न प्रसिद्धेद कर्मणः படிக்க மாட்டேன். உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக. செயலாற்றாமல் இருப்பதை விட இது சிறந்ததாகும். செயலின்றி இருப்பவனால் தனது உடலை கூட பாதுகாக்க முடியாது. பொருளுரை:
பெருங்குடியில் பிறந்ததாக சொல்லிக் கொண்டு போலி தியானத்தில் காலம் கழிப்பவர்களும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் திறந்துவிட்டதாக பொய்வேடம் போடும் பிழைப்பாளர்களும் பலரும் உண்டு. அர்ஜுனன் ஒரு போலியாவதை பகவான் கிருஷ்ணர் விரும்பவில்லை. சத்திரியர்களுக்கு என்று விதிக்கப்பட்ட கடமைகளை அர்ஜுன் செய்ய வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார். அர்ஜுனன் போர் தலைவனாகவும் இல்லற தலைவனாகவும் திகழ்ந்ததால் தன்னுடைய நிலையிலேயே இருந்து கிரகஸ்த சத்திரியனுக்குரிய தர்மங்களை நிறைவேற்றுவதே அவனுக்கு மிகச்சிறந்ததாகும். அத்தகைய செயல்கள் லௌலீக மனிதனின் இதயத்தை படிப்படியாக தூய்மையாக்கி ஜட கலனங்களில் இருந்து அவனை விடுவிக்கின்றன. வயிற்று பிழைப்பிற்காக துறவினை ஏற்பதை பகவானாலோ வேறு எந்த மத நூல்களாலோ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எல்லாவற்றிற்கும் மேல் உடலையும் ஆத்மாவையும் சேர்த்து வைத்துக் கொள்வதற்காவது செயலாற்றுவது இன்றியமையாததாகும். ஜட இயல்புகளை தூய்மைப்படுத்தாத வரை தான் தோன்றித்தனமாக தொழிலில் பிறப்பது பயனற்றது. ஜட உலகிலுள்ள அனைவரிடம் பௌதீக இயற்கையை அடக்கியாள வேண்டும் என்ற அசுத்தமான சுபாவம் உண்டு. புலனர்ச்சிக்கான சுபாவம். இத்தகைய அசுத்தமான சுபாவங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறாக விதிக்கப்பட்ட கடமைகளின் மூலம் தூய்மை அடையாமல் செயல்களை பிறந்து மற்றவர்களின் செலவில் வாழும் பேரளவிலான ஆன்மீகவாதி ஆவதற்கு எவரும் ஒருபோதும் முயலக்கூடாது. லிவிங் அட் த காஸ்ட் அதர் காஸ்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. காஸ்ட் ஆஃப் அதர்ஸ். ஓகே. ஸோ வயிற்று பழப்புக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா டிடியை காட்டிட்டு இங்கே டிடி இருக்கு பாருங்க, எனக்கு கொஞ்சம் காசு போடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஓகே. ஸோ யாருமே பெக் பண்ணக்கூடாது. பிராமணா மாத்திரம் தான் அந்த காலத்து அலோட் சேரிட்டி வாங்குறது. ஓகே. மற்ற எந்த கேஸ்ட்டுமே மீன்ஸ் சத்திரியா வைசியா சூத்ரா கூட பெக் பண்ணக்கூடாது. வேறு பிச்சைக்காரங்களா இருக்காங்களா, அது பெக்கிங் ப்ரொஃபஷனாக பண்ணிட்டாங்க, அது பெக்கிங்கே பண்ணக்கூடாது. ஒன்லி பிராமணாக்கு அலோடு. ஏன்னா பிராமணா ஷுட் நாட் ஒர்க். அதுதான் பிராமணா. அவங்களுடைய ஒர்க் என்ன? யஜன யாஜன பதன பாட்டன தான பத்திகிரிகா. ஓகே. அவங்க வந்து யஜ்ஞம் பண்ணுவாங்க, யஜ்ஞத்தை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி பண்ணுறதுன்னு, எப்படி கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணுறது அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் வேதங்கள் படிப்பாங்க, அதை சொல்லிக் கொடுப்பாங்க. தானம் வாங்குவாங்க, தானம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ தே கேன் ஒன்லி பெக், அதர்ஸ் கேனாட் பெக் அட் ஆல். ஆனால் கிருஷ்ணருக்காக என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமில் வந்து டொனேஷன் வாங்குறாங்க இல்லையா, தட் இஸ் ஹையஸ்ட். ஏன்னா அது கிருஷ்ண அதில் உள்ள ஒரு ஃபார்ட்டின் கூட ஒரு சின்ன பைசா கூட என்ன பண்ணுறோம், அவங்களுக்காக செலவழிக்கூடாது. கிருஷ்ணருக்காக நம்ம ட்ரெஸ் போட்டு அலங்காரம் பண்ணுறோம், அவருக்கு கோயில் கட்டுறோம், பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்குறோம், இது வந்து உன்னதமான செயல். இந்த பிராமணருக்கு போஜனம் போடுறத விட வைஷ்ணவருக்கு போஜனம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான செயல். ஓகே. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வயிற்று பொழப்புக்காக ஆன்மீகத்தை இருக்கக்கூடாது. ஆன்மீகம்னா என்ன? எந்த பொசிஷன்ல இருந்துட்டு அவர் வந்து அதில் இருந்துட்டே அந்த மனசுல இருக்க கலங்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் அவர் வந்து பக்தியை பயிற்சி பண்ணி அப்படியே அந்த வித்யா அவித்யா ரெண்டையுமே கற்றுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறாங்க, அதுதான் ஆன்மீகம். ஓகே. இல்லை நான் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் திறந்துட்டேன், இப்படி வந்து ஒருத்தரால் திறக்க முடியாது. எப்படியுமே மனசு வந்து நம்ம கூடயே வரும், புலன்கள் நம்ம கூடயே வரும். அதனால ஒரு சமயம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாமான்னு போல ஆரம்பிச்சிடும். ஓகே. இது வந்து கரெக்டான ப்ராசஸ் கிடையாது. ஓகே. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து 3.8 முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இதை முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.